श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवम् यथेन्द्रप्रणमं वन्दे रम्यजामादरं मुनिं रम्यजामाद्रियोगीन्द्रपादरेगामं सदा सदा यत् आत्मसत्कार्यं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्यानाम् आद्यस्य नगपुलेवकुलाभिरामं श्रीमद्दङ्ग्रीकलं प्रणमामि मूर्ध्ना। उदं सरस्य मखदाहुयपट्टनाद श्रीभक्तिसागरकुलशेखरयोगिवान् भक्ताङ्ग्रेणुपरकालयतीन्द्रविश्वान् श्रीमत्पराङ्गजमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। लोकगुरुं गुरुभिः सकपूर्वैः पूरकुलोत्तमदासमुदारं श्रीनगपद्यभिरामवरेशौ धीप्रसयानगुरुञ्च भजेहम्। लोकाचार्य गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगि सन्तुष्ट जीवजीवातवे नमः। लोकाचार्य कृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्त आत्मगुणावासं वन्दे कुरकुलोत्तमम्। नमः श्रीशैलनाथाय कुन्दीनगरजन्मने प्रसाद लब्ध परम प्राप्य कैङ्कर्यशालिने। लोकाचार्य पदाम्बोज राजहंसायुधान्तरं ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यवरं गुरुं। श्रीजिह्वा वदतीश दासं अमलं प्रेषशास्त्रविदं स्वन्तरवरगुरुकरुणाकन्दरिद ज्ञानमन्दिरं गणये। श्रीमच्चडारिकलिजित् यदिराज सौम्यजामातृवाणगिरियोगिपदां च भक्तं सुत्यन्तयुग्मसुखबोधरः सम्प्रवीणं रामानुजं यदिवरं गुरुमाश्रयामः। श्रीमच्चडारि यदिराजकृपावलम्बं सौम्यो वयन्द्रगगनाद्रिमुनीन्द्रभक्तं वेदान्तयुग्मविशदीकरणप्रवीणं रामानुजं यदिवरं गुरुमाश्रयामः। பரமகாருணிகரான சுவாமி பிள்ளையோகாச்சார் அருளி செய்த முமுட்சுப்படி கிரந்தத்திலே முதல் பிரகடனமான திருமந்திரார்த்த பிரகடனத்திலே நேற்று வரையும் 20 காலக்ஷேபமாக சுமார் 109 சூத்திரங்களையும் அதனுடைய சூத்திரார்த்த அர்த்தத்தை மாமுனிகள் சாதிப்பதையும் சேர்த்து யதாமதி யதா அவகாசம் விஞ்ஞாபித்து இன்று 21வது காலக்ஷேபம். திருமந்திர பிரகடனத்திலே அடுத்த சூத்திரமான 110வது சூத்திரத்திலிருந்து 110, 11, 12, 13, 14, 15 அப்படிங்கிற அந்த 10, 11, 12, 1, 13, 14, 15 அந்த 6 சூத்திரார்த்தத்தை நாம் இன்று காண விளைகிறோம். 21வது காலக்ஷேபம் 27ஆம் தேதி பிப்ரவரி 2026. இதற்கு முந்தின சூத்திரமான 109வது சூத்திரத்திலே என்ன சொன்னாருன்னா,
கண்ணாரக் கண்டு கழிவதோர் காதல் ஒட்டாருக்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதல் என்கிறபடியே காண்பதற்கு முன்பு உறக்கமும் இல்லை, கண்டால் சதாபசந்தி ஆகையாலே உறக்கமும் இல்லை. எம்பெருமானை பார்ப்பதற்கு முன்னாடி அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் தூக்கம் இல்லை, உறக்கம் இல்லை. உறக்கம் என்ற சொல் நல்ல தமிழ் சொல். இப்ப தமிழிலே உறக்கத்திற்கு நாம் தூக்கம் என்று உபயோகிக்கிறோம். ஆனால் இன்றைய அளவும் இந்த உறக்கம் என்ற சொல் மலையாளத்திலே இது வழங்கி வருகிறது. தமிழிலே நாம் அந்த லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கியத்திலே தான் இந்த சப்தத்தை பார்க்கிறோம். வழக்கு சொல்லிலிருந்து அது அநேகமாக நீங்கிவிட்டது. சில பிராந்தியங்களில் இது இருந்தாலும் பொதுவாக எல்லா தமிழ் பேச தேசங்களிலே இது உறக்கம் என்று தனியாக சொல்வதில்லை. திருவள்ளுவரும் உறக்கத்தை சொல்லியிருக்கிறார், உறங்குவதும் போலும் சாக்காடு என்பதாக. அதை நாம் தூக்கம் என்று இப்பொழுது வழங்கி வருகிறோம். இந்த உறக்கம் என்ற சொல் ஒரு அழகான தமிழ் சொல். அது மலையாளத்திலே இது போல பற்பல தமிழ் சொல். பண்டு என்ற ஒரு தமிழ் சொல். அந்த பண்டு என்பது முன்னமே சொன்னோம் என்ற அர்த்தத்தை குறிக்கும். அதை நாம் தமிழிலே வெகுவாக நாம் உபயோகிப்பது இல்லை. ஆனால் இலக்கியங்களிலே அது பல வகையாக காட்டுகிறோம். மலையாளத்திலே அது வழக்கு சொல்லாகவே உள்ளது. கண்டோ, ஓ கண்டோ, எப்ப கண்டோ, ஓ பண்டே கண்டு என்பதாக அது வழக்கு சொல்லாகவே மலையாளத்தில் உள்ளது. இது போல பல பல சொற்கள் தமிழில் இருந்து தமிழ் சொல்லாக இருந்தாலும் தமிழர்களால் அது வெகுவாக விவகரிக்கப்படாமல் போய்விட்டது. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை காண்பதற்கு முன்னாடி உறக்கமில்லை, கண்ட பின்பும் உறக்கமில்லை என்பதாக முந்தைய சூத்திரத்திலே கூறினார். இந்த சூத்திரத்திலே 110வது சூத்திரத்திலே பழுதே பல பகலும் போயின என்று இழந்த நாளுக்கு கூப்பிடுகிறவனுக்கு உறங்க விறகில்லை என்பதாக சூத்திரம். அதாவது பழுதே பல பகலும் போயின. இதற்கு முந்தைய சூத்திரத்திலே அந்த ஆழ்வாரனுடைய திருவிருத்தம் பாசுரமான 97வது பாசுரத்தை கண்கள் துஞ்சுதலே என்பதாக காட்டினார். இன்னும் ஒரு ஹேதுவினாலே இன்னொரு திருஷ்டாந்தத்தை, இன்னொரு பாசுரத்தை இந்த சூத்திரத்திலே காண்பிக்கிறார். இன்னும் ஒரு ஹேதுவினாலே இவனுக்கு உறக்கம் இல்லாமையை அருளி செய்கிறார், அழுதே என்று தொடங்கி. அதாவது மேலும் ஒரு காரணத்தால் இவனுக்கு உறக்கம் வராமல் உள்ளதற்கு காரணத்தை அருளி செய்கிறார். அதாவது என்னன்னா, ஆழ்வாருடைய பாசுரம் முதல் திருவந்தாதி புதிய ஆழ்வார் அருளி செய்கிறது 16வது பாசுரம். இந்த 16வது பாசுரத்தில் என்ன சொல்றார் ஆழ்வார் அப்படின்னா, பழுதே பல பகலும் போயினவென்ன அஞ்சி அழுதேன் அரவணமேல் கண்டு தொழுதேன் கடலோதம் காலழைப்ப கண்வளரும் செங்கன் அடலோத வண்ணரடி என்பதாக அது பாசனம். அந்த பாசனத்திலே பழுதே பல பகலும் போயின, எனக்கு பல பகல்கள் போயின என்று இந்த எம்பெருமானை இவன் அறிவதற்கு முன்பு பகலெல்லாம் போய்விட்டன அன்று அந்த இழந்த நார்களுக்கு இழவுபடுகிறார்கள். ஐயோ இத்தனை நாள் போயிருந்தே என்பதாக. வியாக்கியானத்திலே சுவாமி உணாள மாமுனிகள், அதாவது செங்கண் அடலோத வண்ணரடி அரவணை மேற்கொண்டு தொழுதேன் பல பகலும் பழுதே போயினவென்னு அஞ்சு அழுதேன்
என்று இந்த விஷயத்தை கண்டு அனுபவித்தவாறே இப்படி அனுபவிக்கு உடலான அநேக காலமெல்லாம் வியர்த்தமாய் போய்விட்டது. இன்னைக்கு தானே நான் எம்பெருமானை காண்கிறேன், அவனை கண்டேன், அவனை தொழுகிறேன். அப்போ இத்தனை நாளும் அந்த பகலெல்லாம் எனக்கு வீணாக போய்விட்டது என்று வருத்தப்படுகிறார். அநேக காலமெல்லாம் வியர்த்தமாய் போய்விட்டது என்று அந்த கடந்த காலத்தை, அந்த இழந்த நாட்களை நினைத்து கிளேசப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். இழந்த நாளை நினைத்து கிளேசித்து கூப்பிடுகிறவனுக்கு மேலுள்ள நாளில் உறக்கம் வரவில்லை. ஐயோ, இத்தனை நாளை இழந்து விட்டோமே எம்பெருமானே, இப்பவாது நமக்கு எம்பெருமான் தெரிந்தானே, இத்தனை நாளும் வேஸ்டா போய்விட்டது அப்படின்னு யாரு அந்த இழந்த நாளை நினைத்து வருத்தப்பட்டு பேசித்து எம்பெருமானை தொழுகிறவன் கூப்பிடுகிறவனுக்கு மேலுள்ள நாளில், இனிமே வரப்போற காலையிலும் உறங்க வழி இல்லை, உறக்கம் வர வழி இல்லை. ஏன்னா பேர்பட்ட வஸ்துவை இத்தனை நாள் விட்டுட்டோம், இனிமேலாவது நம்ம உறங்காமல் எம்பெருமானை நன்றாக தொழுவோம் அப்படின்னு இருக்கிறதுனால இனிமேலும் அவனுக்கு தூக்கம் இல்லை. செங்கன் அடலோத வண்ணரடி அரவணமேல் கண்டு தொழுதேன் பலபகலும் பழுதே போயினவென்ன அஞ்சி அழுதேன் என்று இவர் கூறுவதற்கு ஏற்ப சர்வேஸ்வரனை கண்டவுடன், அந்த எம்பெருமானை இவன் பார்த்தவுடன், இப்படி இவனை நான் இத்தனை நாள்கள் அனுபவித்திருக்க வேண்டுமே, அந்த காலமெல்லாம் அனுபவிக்காமல் கழிந்து விட்டனவே என்ன இதுவரை கழிந்த நாட்களை எல்லாம் எண்ணி இவன் வருத்தப்படுவானாம். அப்படி இவன் வருத்தப்படும் பொழுது இப்ப கண்டுட்டானா இல்லையோ, இனிமே இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இனிமே உறங்காமல் இருப்பான். அவனுக்கு இனிமேல் உள்ள நாட்களிலும் அவனுக்கு உறங்க நாட்கள் இல்லை, இனி உள்ள நாட்களிலும் அவனுக்கு உறக்கமில்லை என்பதாக பழுதே பலபகலும் போயின என்று இழந்த நாளுக்கு கூப்பிடுகிறவனுக்கு உறங்க விரைவில்லை என்பதாக அந்த சூத்திரத்திலே சொன்னார். அடுத்த சூத்திரத்திலே மேலும் ஒரு காரணத்தால் உறக்கம் வராமல் உள்ளதற்கு காரணத்தை அருளி செய்கிறார். இன்னும் எனக்கு தூக்கமே வரலையா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இன்னொரு திருஷ்டாந்தத்தாலே அருளி செய்கிறார். அடுத்த சூத்திரத்திலே இன்னும் இவ்விஷயத்தில் அறிவு பிறந்தாருக்கு மறக்க போகாது என்னும் வித்தை இசைவிக்கிறார். இப்ப இவனுக்கு இது அறிவு பிறந்திருத்தோ இல்லையோ, இத்தனை நாளும் இழந்துட்டோம், இனிமையிலாவது இழக்கக்கூடாதுன்னு. அதுக்கு அடுத்த சூத்திரத்திலே 114 சூத்திரத்திலே இன்னும் இவ்விஷயத்தில் அறிவு பிறந்தாருக்கு மறக்க போகாது என்னும் அத்தை இசைவிக்கிறார். அன்று நான் என்று தொடங்கின்னு அடுத்த சூத்திரம் 114 சூத்திரம். சூத்திரம் என்ன? சூத்திரத்தை பார்ப்போம். அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் என்னார்களிலே என்பதாக அடுத்த சூத்திரத்திலே காண்பிக்கிறார். இவனை பற்றிய ஞானம் பிறந்தவர்கள் அவனை மறக்க மாட்டார்கள். இப்போ இத்தனை நாள் தான் எழுந்துட்டான், இப்போ இவனை பத்தி ஞானம் வந்துருத்தோ, இனிமே இவனை இழக்க மாட்டார்கள். இவனை பற்றி ஞானம் பிறந்தவர்கள் அவனை இனிமேலாவது மறக்க மாட்டார்கள் என்பதை அடுத்த சூத்திரத்திலே அருளி செய்கிறார். அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் என்ன கடவுதிலே என்பதாக. இதற்கு திருமணிசை ஆழ்வார் அருளி செய்த திருச்செந்தபுரத்திலே 64வது பாசுரத்தை இங்கு உதாரணமாக எடுத்து சுவாமி புல்லலோகாச்சாரியார் காமிக்கிறார். அந்த பாசுரம் என்ன அப்படின்னா, நின்னது எந்தை ஊரகத்து இருந்தது எந்தை பாடகத்து அன்று வெகனை கிடந்தது எண்ணிலாத முன்னலாம் அன்னு நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன்
நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே என்பதாக அந்த பாசுரம். திருச்சந்த விருத்தத்திலே 64வது பாசுரம். அதாவது அவன் என்னை பெருகைக்காக எம்பெருமான் இந்த ஜீவனை எல்லாம் பெறுவதற்காக திருப்பதிகளிலே நிற்பது. எல்லா திருப்பதிகளும், திருப்பதினா திருப்பதி திருமலை கிடையாது, திருப்பதினா திவ்ய தேசம். அந்த திருப்பதி அதுக்கு தான் இதற்கு தான் சம்பிரதாய ஞானம் வேணும். சம்பிரதாய ஞானம் இருந்தால்தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுதோ அல்லது எடுத்து சொல்லும் பொழுதோ அது நன்றாக புரியும். ஒரு ஆசிரியர் மணவாள மாமனுடைய ஆர்த்தி பிரபந்தத்தை இங்கிலீஷிலே அனுவாதம் பண்ண, டிரான்ஸ்லேட் பண்ண. அப்போ டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது ஒரு இடம் வருது. அந்த ஆர்த்தி பருவத்திலே வரும் பொழுது திருப்பதி, திருவரங்கன் திருப்பதியே நமக்கு இருப்பாக பெற்றோம், மாறன்களையே நமக்கு உறவாக பெற்றோம், முன்னவராம் நம் குறவர்கள் சொல்லே நமக்கு சொல்லாக பெற்றோம், பிறர்மினுக்கும் பொறாமையும் இல்லா பெருமையும் பெற்றோமே என்பதாக சுவாமி மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பருவத்திலே அருள் செய்தார். திருவரங்கன் திருப்பதியே இருப்பாக பெற்றோம் அப்படின்னா, திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதி, அந்த திவ்ய தேசத்திலே நாம் எப்பொழுதும் இருப்பாக நமக்கு உகந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்ற ஆசைகளாலே அந்த திருப்பதியிலே திருவரங்கத்திலே இருக்கும். இத அமல்தாசன் ஒருத்தர் இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவர் அபோர்ட்ஸ் ஆர் ஸ்ரீரங்கம் அண்ட் திருப்பதி அப்படின்னு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண. அது அந்த ஆர்த்தி பிரபந்தமானது டெல்லியிலே ஒரு பிரசித்தமான ஒரு பப்ளிகேஷன், சத்குரு பப்ளிகேஷன் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அதிலே அவர்கள் ஆர்த்தி பருவத்திலே இங்கிலீஷிலே போட்டிருக்கிறார்கள். அதிலே அவர் அவ்வாறு எழுதியிருக்கிறார். ஆனா திருப்பதிங்கிற சப்தத்துக்கு இந்த இடத்துல திருப்பதி அர்த்தம் கிடையாது. திருப்பதிங்கிறது திவ்ய தேசம். ஒவ்வொரு திவ்ய தேசமும் ஒவ்வொரு திருப்பதியாக. ஆகவே திருவரங்கம் திருப்பதியே நமக்கு இருப்பாக பெற்றோம்னு விசத வாக்சிகான மனவாள சாய்ச்சார்னா நமக்கு திருவரங்கத்திலே ஸ்ரீரங்கத்திலே நமக்கு நித்தியவாசம் செய்ய வேண்டும். திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதியிலே, அந்த திவ்ய தேசத்திலே நாம் நித்தியவாசம் செய்யணும் அங்க அவருடைய திருவுள்ளம். ஆனா இவர் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதுக்குதான் சம்பிரதாய ஞானம் வேணும் அப்படின்னு சொல்வார்கள் பெரியவர். அதாவது அவர் என்னை பெருகைக்காக ஒவ்வொரு திருப்பதிகளிலே நிற்பது. எம்பெருமான் 108 திவ்ய தேசம். அந்த 108 திவ்ய தேசத்திலே 106 திவ்ய தேசம் நில உடலே இருக்கிறது. அதிலே ஒன்று சால கிராமம் நேபாள் தேசத்திலே இருக்கிறது. வட பிரிதி என்று சொல்லக்கூடியது வட இந்தியாவிலே சைனா பார்டர்லே இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசமும் அப்படி பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் 108ல 2 கழிச்சா 106, 106ல பிரிதி எங்க இருக்குன்னு தெரியல, போய் சேவிக்க முடியலன்னு நினைச்சா 105. இந்த 105ல நேபாள கழிச்சா நம்ம பாரத தேசத்திலே இருப்பது 104 திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்திலே அவன் எண்ணெய் பெருகைக்காக அவன் திருப்பதிகளிலே வந்து நிற்பது. சில திவ்ய தேசத்திலே நின்ன திருக்கோலமாக சிவசாய்க்கிறார். பார்த்தசாரதி திருவள்ளிக்கேடி நின்ன திருக்கோலம், தேரழந்தூர் பெருமாள் நின்ன திருக்கோலம். சில இடத்திலே கிடங்கிறார், ஸ்ரீரங்கத்தில் திருமலையிலே நிற்கிறார், ஸ்ரீரங்கத்திலே கிடக்கிறார், கும்பகோணத்திலே கிடக்கிறார், சைன திருக்கோலம். சில கோலத்திலே இருக்கிறார், வானமாமலையிலே வீட்டிருந்த திருக்கோலம், நந்திவரவு நகரத்திலே வீட்டு இருந்த திருக்கோலம். இப்படி சில திவ்யதேசங்களே அவன் வந்து நிற்கிறான், சில திவ்யத்திலே வீட்டிலிருந்த திருக்கோலமாக இருக்கிறார், சில திவ்ய தேசத்திலே திருவனந்தபுரம் போன்ற திவ்ய தேசங்களே அவன் கிடைக்கிறான். திருவாட்டாறு, திருவனந்தபுரம், ஸ்ரீரங்கம் அப்படின்னு இந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் அவன் கிடைக்கிறான். சைன திருக்கோலம்.
இப்படி எதுக்கு அவன் இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா சேவை சாதிக்கிறான்னா, சில பேருக்கு உட்கார்ந்து இருந்தா பிடிக்கும், சில பேருக்கு நின்று இருந்தா பிடிக்கும், சில பேருக்கு படுத்துட்டு இருந்தா பிடிக்கும். யாருக்கு எப்படி பிடிச்சோ அப்படி இருந்தா சேவிச்சுட்டு என்னை வந்து சேவிக்கட்டும் அப்படிங்கிறதுனாலதான் ஒவ்வொரு விதமான திவ்ய தேசங்களே ஒவ்வொரு விதமாக அவன் காட்சி வருகிறான். திருக்குறங்குடி போனா நின்ன நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி 4 வகை சேவிக்கிறான். மலைமேல் நம்பி, திருப்பாக்கடல் நம்பி, பஞ்ச நம்பியாக சாதிக்கிறான். இப்படி ஒவ்வொரு திருப்பதிகளிலே அவன் வந்து நிற்பது, இருப்பது, கிடப்பது அவன் செய்கிறானோ இல்லையோ, அந்த ஜென்மம் அக்காலத்தில் நான் ஞானலாபரூபமான ஜென்மத்தை உடையவனாக பெற்றிலே. அப்படி எம்பெருமான் வந்து ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு திருப்பதிகளிலும் இருப்பதும் நிற்பதும் கிடப்பதுமாக செய்கின்ற காலத்திலே நான் ஞானலாபரூபமான ஜென்மத்தை உடையவனாக பெற்றிலே. எதுக்காக வந்து இவர் இங்க வீட்டில் இருக்கார்? எதுக்காக இவர் இங்க சட திருக்கோலத்திலே இருக்கார்? எதுக்காக நின்ன திருக்கோல இருக்கா என்பதே நான் அந்த ஞானம் எனக்கு கிடையாது. அந்த ஜென்மம் உண்டான பிறகு, அந்த ஞானம் எனக்கு உண்டான பிறகு அவனை ஒரு காலம் மறந்திலேன் என்று சொல்ல நின்றார்களே என்க. அவனுடைய ஞானம், பரிபூர்ண ஞானம் எனக்கு வந்த பிறகு அவனை நான் ஒரு காலம் விடேன், அவனை ஒரு காலம் நான் மறந்திலேன் என்று சொல்லார். ஆக பிராபிய வைலட்சண்ய ஞானம் பிறந்தார்படி இதுவாகையாக. பிராபியம்னா அடையக்கூடிய, வைலட்சண்ய விசேஷமான ஞானம், வைலட்சண்யம். அந்த ஞானம் என்ன விசேஷ ஞானம்? இவன் அவனை அறிந்தார், எம்பெருமானை அறிந்த ஞானம். அதே பிராபியம், அவனே பிராபகம் பிராபியம். அந்த ஞானத்தை பிராபியமான அந்த வைலட்சமான ஞானம் பிறந்தார்படி இதுவாகையாலே அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்தலேன் என்று இந்த கைங்கரிய பிரார்த்தனை இவனுக்கு இடைவிடாமல் நடக்கும் என்று கருத்து என்பதாக காட்டுகிறார். அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன் என்பது நின்றது எந்தை ஊரகத்து, ஊரகத்திலே நின்றான். இருந்தது எந்தை பாடகத்து, பாடகத்திலே இருந்தான். அன்று வெகனை கிடந்தது, வெகாவிலே கிடந்தான். தொண்டநாட்டு திவ்யதேசமான இந்த 3 திருப்பதி. என்ன திருப்பதி திவ்யதேசம்? ஊரகம், பாடகம், திருவக்கா. ஊரகத்திலே நின்னான், பாடகத்திலே இருந்தான், வெகாவிலே கிடந்தான். இப்படி நின்னதும் எந்து, நின்னது எந்தை ஊரகத்து, இருந்தது எந்தை பாடகத்து, அன்று வெகனை கிடந்தது எண்ணிலாத முன்னலாம். அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன், நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே அப்படின்னு இந்த எம்பெருமான் நின்னான், இருந்தான், கிடந்தான். எங்க? ஒவ்வொரு திவ்யதேசத்தில் அவன் இருந்தாலும் அவன் என் நெஞ்சுளே நின்னான், இருந்தான், கிடந்தான், என் நெஞ்சுளே இருக்கிறான் என்பதாக ஆழ்வார் காட்டுகிறார். அதைத்தான் சுவாமி புல்லலோகாச்சாரியார் இந்த 116 ஸ்லோகத்திலே அன்று நான் பிறந்திலேன், பிறந்தவின் மறந்திலேன் என்று. ஆக இந்த பிராபிய வைலட்சண்ய ஞானம் பிறந்தார்படி இந்த கைங்கரிய பிரார்த்தனை இடைவிடாமல் நடக்கும் என்பது கருத்து என்பதாக அறிவிக்கிறார். அதாவது இந்த எம்பெருமானை அடைவதற்கு, எம்பெருமானை இவன் அடைவதற்கு, இவன் எம்பெருமானை அடைவதற்கு, 2 பீச்சுவல். என்னை அடைவதற்காக சர்வேஸ்வரன் திவ்யதேசங்களிலே நின்னும் அமர்ந்தும் கிடந்தும் இருக்கிறான். அப்போதெல்லாம் அவரை பற்றி ஞானம் விளையும் பிறவி எனக்கு இல்லை. திருப்புளிங்குடி கிடந்து வரகுடமனையில் இருந்து வைகுந்தத்தில் நின்று அப்படின்னு 3 திவ்யதேசம் நவதிருப்பதியில. திருப்புளிங்குடி எம்பெருமான் கிடக்கிறார், வரகுடமங்கையிலே வீற்றிருக்கிறார், சிவைகுண்டத்திலே நிற்கிறார். புளிங்குடி கிடந்து வரகுணமங்கையில் இருந்து வைகுந்தத்தில் நின்று, இப்படி எம்பெருமான் நின்ன திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலமா செய்கிறார்களா.
அப்போதெல்லாம் எதுக்காக வேண்டி அவன் நிற்கிறான், எதுக்காக வேண்டி படுத்துட்டு இருக்கான், எதுக்காக வேண்டி உட்கார்ந்து இருக்காங்கிற அவனை பற்றி எல்லாம் அப்போதெல்லாம் அவனை பற்றிய ஞானம் விளையும் பிறவியை நான் பெறவில்லை. பிறவி இருந்தாலும் அந்த ஞானம் எனக்கு பிறக்கவில்லை. ஆனால் இப்போதே அந்த பிறவி உண்டானது எதுக்கு அப்படின்னா, இந்த இனி அவனை மறக்காமல் அவன் கிடந்ததும் நின்னதும் இருந்ததுமான திவ்யதேசத்திலே அவன் வீட்டிற்கும் இருப்பையும் அவன் சயனித்துக் கொண்ட இருப்பையும் அவன் நின்று கொண்ட இருப்பையும் சேவிப்பதற்காகவே இந்த பிறவி என்ற ஞானம் அவனுக்கு உண்டாகிறது. அந்த பிறவி உண்டானது, இந்த ஞானம் உண்டானது அன்று நான் பிறந்தவன் மறந்தேன். இனி அவனை நான் மறக்க மாட்டேன். இப்படியாக அவனை அடையப்பட வேண்டிய இலக்கானது கைங்கரிகத்தை பற்றிய ஞானம் பெற்றவர்கள் உள்ளதா. அப்ப அவனை பெறணும்னா என்ன, பிறந்து என்ன பண்ணணும்னா உனக்கே நாம் ஆட்சி, அவனுக்கே கைங்கரியம் பண்ண வேண்டும். இந்த ஞானம் பிறந்த பிறகு அந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும். அந்த கைங்கரியத்தை எப்படி செய்யணும்? கைங்கரியம் தான் அது சொரூபம், அது வந்தேறி என்ன என்பதாக முன்னே சூத்திரத்திலே காட்டினார். இவர்கள் இந்த கைங்கரியத்தை எப்போதும் வேண்டி நிற்பார்கள் என்று கருத்து. இவர்களுக்கு அடையப்பட வேண்டிய இலக்கான கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை பற்றிய ஞானம் பெற்றவர்களாக இவர்கள் இருப்பதால் இவர்கள் இந்த கைங்கரியத்தை எப்போதும் வேண்டி நிற்பார்கள் என்று கருத்து என்பதாக இந்த சூத்திரத்திலே காண்பிக்கிறார். அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன், என்னா நின்னார்களே என்பதாக. இப்படி இந்த கைங்கரியம் தேசகால நியமம் இல்லாமையாலே அருளி செய்கிறார். இவ் அடிமைதான் என்று தொடங்கி அடுத்த சூத்திரத்திலே 112வது சூத்திரத்திலே இந்த அடிமைதான், இந்த அடிமைதான் என்ன, இந்த கைங்கரியம் தான் எப்படி இருக்கணும்னா, ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்கிறபடியே சர்வதேச சர்வகால சர்வா அவஸ்தைகளிலும் அனுவர்த்திக்கும். இனி இந்த கைங்கரியத்துக்கு தேச கால நியமம் இல்லாமையாலே அருளி செய்கிறார் இவ் அடிமைதான் என்று. இவ் அடிமைதான் இந்த கைங்கரியம்தான். இந்த கைங்கரியம் என்பது இடம், காலம், நிலை ஆகியவற்றுக்கு உட்பட்டது அல்ல. இந்த கைங்கரியம் அடிமை, இந்த சர்விட்யூட் இருக்கே, இந்த கைங்கரியம் இதுக்கு இடம் கிடையாது, இதுக்கு காலம் கிடையாது, இதுக்கு ஒரு நிலை கிடையாது, ஆகியவற்றுக்கு உட்பட்டது அல்ல என்ற அதை எம்பசைஸ் பண்ணுவதற்காக இந்த சூத்திரத்தை அருளி செய்கிறார். இவ் அடிமைதான் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்கிறபடியே எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலும் எல்லா நிலைகளிலும் எல்லா இடத்திலும், எல்லா இடம், எல்லா காலம், எல்லா நிலை, இது கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறார் இந்த சூத்திரத்தில். அதாவது இந்த ஆத்மாவினுடைய சொரூப அனுரூப புருஷார்த்தமான இந்த கைங்கரியம். கைங்கரியம் என்ன? அதுக்கு கைங்கரியமே சொரூபம். அந்த சொரூபத்துக்கு அனுரூபமாக இருக்கக்கூடியது புருஷார்த்தம். இவன் கைங்கரியம் பண்றதுனால இவனுக்கு அடைய வேண்டிய பொருள் எம்பெருமானுக்கு, அவனையே அடைகிறான், அதுவே புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தமான இந்த கைங்கரியம் தான், இந்த அடிமைதான், இந்த செர்விட்யூட் தான் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலிவிலா அடிமை செய்ய வேண்டும். நான் தெளிகள் அருவி திருவேங்கடத்து எளிகள் சோதி எந்த தந்தை தந்தைக்கே என்பதாக நம்மாழ்வார் 3ஆம் பத்திலே அருளி செய்கிறார். திருவாய்மொழி 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழி முதல் பாசனம். இவ்வாத்மானுடைய சொரூப அனுரூப புருஷார்த்தமான இந்த கைங்கரியம் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்று ஒளிவிலாத காலமெல்லாம் சர்வ தேசத்திலும் எல்லா இடத்திலும் உடனாய் கூடவே இருந்து சர்வாய் அவஸ்தையிலும் உடனாய் இருக்கணும், கூடவே இருக்கணும். நான் அங்க இருக்கேன், நீங்க இருக்கேன், வெர்ச்சுவலா என்ன பார்த்துக்கோ. அவன் இப்பெல்லாம் வெர்ச்சுவல்ல எவ்வளவு நடக்கிறது, வெர்ச்சுவல் மேரேஜுமே நடக்கிறது. அது மாதிரி கைங்கரியம் வெர்ச்சுவலா இருக்கக்கூடாது, உடனாய் அவன் கூட இருக்கணும். அவர் அங்க இருக்கார், நான் இங்க இருக்கேன்,
அவர் வீடியோவில் வரார், நான் வீடியோவில் வரேன், நான் அவருக்கு கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னா அது அந்த கைங்கரியம் ஆகாது. அது உடனாய் இருக்க வேண்டும். சர்வதேசத்திலும் சர்வ காலத்திலும் உடனாய் சர்வ அவஸ்தையிலும் எல்லா அவஸ்தையிலும் பிரியாது நின்று என்கிறபடியே சர்வதேசத்திலும் சர்வ காலத்திலும் சர்வா அவஸ்தையிலும் நடந்து செல்லும் என்கை இந்த கைங்கரியம் நடந்து செல்லும். அதாவது ஆத்மாவின் சொரூபத்திற்கு ஏற்றதான கைங்கரியம் என்று நம்மாழ்வார் இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண். அந்த பாசுரத்திற்கு அனுகுணமாக அதற்கு ஏற்ப எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் பூத காலமாக இருந்தாலும் சரி, வர்த்தமான காலமாக இருந்தாலும் சரி, பவிஷ்யத் காலமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் இந்த லோகத்தில் இருந்தாலும் சரி, பரலோகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த லோகத்தில் இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் எப்படி இருந்தாலும் சரி, உட்கார்ந்து இருந்தாலும் சரி, படுத்துட்டு இருந்தாலும் சரி, நின்று இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவனை விட்டு பிரியாமல் நின்று என்னும்படி அது அமையும். ஆக கைங்கரியம் என்பது அனைத்து இடங்களிலும் அனைத்து காலங்களிலும் அனைத்து நிலைகளிலும் சர்வா அவஸ்தைகளிலும் ஆகியவற்றில் தொடர்ந்தபடி இருக்கும். இந்த கைங்கரியம் தொடர்ந்து இருக்கும். இது ஒரு சப்ளை செயின் மாதிரி. இது கைங்கரியம் விடவே கூடாது. ஆனால் கர்மம் கைங்கரியத்திலே புகும் என்பதாக காண்கிறோம். கைங்கரியம் தான் கர்மத்தை விட முக்கியம். கைங்கரியம் கர்மம் கைங்கரியத்திலே புழும்னா ஒரு வேதாந்த விசாரம் ஆகிட்டு இருக்கு, சதஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ சூரிய அஸ்தமனம் ஆகிட்டு சந்தியாவந்தனம் போகணும். அப்போ சந்தியாவந்தனம் போடுங்கிறது இந்த பிரம்ம விசாரத்தை பாதியில தப்புன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த விசாரத்தை முடிச்சுட்டு தான் நான் மேல் போட்டு கைங்கரியத்தை அங்கே சந்தியாவந்தனம் ஆகிய இதர கைங்கரிய நித்தியானுஷ்டான கர்மங்களை நாம் செய்ய வேண்டும். இது அப்படியே தப்புன்னு பிரம்மத்தை பாதியில விட்டுட்டு தப்புன்னு கீழே போட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் வாத்தியார் ஸ்ரீனிவாசங்க சுவாமி சொல்லியிருக்கார். அதனால அந்த பிரம்ம விசாரம் பண்ணும் பொழுதும் அது பிரம்ம விசாரமும் ஒரு கைங்கரியம் தானே. அப்போ சந்தியாவந்தனங்கிற கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இந்த கைங்கரியத்துக்கு விட்டு இது பாதியிலே அறகுறையாக விட்டு போகக்கூடாது. ஆகவே கர்மம், அந்த கர்மமானது சந்தியாவந்தனம், அந்த கர்மமும் ஒரு இந்த கைங்கரியத்திலே புகும். இந்த பிரம்ம விசாரமான கைங்கரியத்திலும் இது ஒரு ஆச்சாரியனுக்கு இது திருவடி வளரும் போல் அந்த கைங்கரியத்திலும் அவருக்கு இந்த திருவடி வளரும் போது சந்தியாவந்தனம் நேரம் ஆயிடுச்சுன்னு அவர் திருவடியை பிடிச்சுட்டு அவருக்கு வலிக்கும் போது அது பிடிக்காம பாதியில விட்டுட்டு அங்க ஓடக்கூடாது. ஆகவே கர்மம் கைங்கரியத்திலே புகும் என்று சொல்லி வைத்தார்கள். ஆக இந்த கைங்கரியம் என்பது அனைத்து இடங்களும் அனைத்து காலங்களிலும் அனைத்து நிலைகளும் ஆகியவற்றில் தொடர்ந்தபடி இருக்கும் என்பதாக இந்த சூத்திரத்திலே காமிக்கிறார். இவ்வடிமைதான் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மணி என்கிறபடியே சர்வதேச சர்வகால சர்வா அவஸ்தைகளும் அனுவர்த்திக்க அப்படி தொடர்ந்து இருக்கணும். இது நித்தியமா இருக்கணும் என்பதாக காட்டி இதற்கு மேலே அடுத்த சூத்திரத்திலே எட்டிலையாய் 3 சரடாய் இருப்பதொரு மங்கள சூத்திரம் போலே திருமந்தரம் என்பதாக காமிக்கிறார். என்னன்னா 113 சூத்திரம். இந்த சூத்திரத்துக்கு அவதாரிகை பாரிகைனா அவனுடைய மனைவி. அந்த மனைவிக்கு மங்கள சூத்திர தாரணம். ஒரு பாரியை இருக்கா, பத்னி இருக்கா. அந்த பத்னிக்கு, அந்த பாரிகைக்கு, அந்த மனைவிக்கு மங்கள சூத்திரம், திருமாங்கல்யம் மங்கள சூத்திர தாரணம் பர்தாவுக்கு அனன்யார்கள் என்று காட்டுமா போடு. இந்த மங்கள சூத்திரம் எதுக்கு அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, நான் ஒருவருக்கு உரியவள், ஒருவனுக்கு நான் உரியவன், என்னை பிறர் ஆசைப்பட வேண்டாம் என்பதை காட்டுவதற்காக. அது அனன்யார்கம் என்று காட்டுமா போலே திருமந்திர தாரணம் சேதனருக்கு பகவத் அனன்யார்கத்துவ பிரகாசம் என்னும் இடம் தோற்ற இத்தையொரு மங்களசூத்திரமாக நிரூபித்து அருளி செய்கிறார் எட்டிலையா என்று தொடங்கி. ஒரு பாரியைக்கு மங்களசூத்திரனும் பர்தாவிற்கு அவர் அனன்யார்கம் என்று காட்டுமா போலே இந்த திருமந்திரம் சேதனருக்கு
நமக்கெல்லாம் இந்த திருமந்திரம் பகவத் அனன்யார்க்க பிரகாசம், நான் அவனுக்கு அடிமை, அந்த எம்பெருமானுக்கு நான் அடிமை என்பதை நமக்கு தெரிவிக்கும். அந்த பாரியை பர்த்தாவே கல்யாணம் பண்ணிட்டா. ஆனா இந்த சேதனர்கள் எல்லாரும் கல்யாணம் பண்ற யார? எம்பெருமான. அப்ப இவாளுக்கு என்ன மங்களசூத்திரம்னா, இந்த திருமந்திரம் தான் இவர்களுக்கு மங்களசூத்திரம் என்பதாக காமிக்கிறார். திருமந்திரம் சேதனருக்கு பகவத் அனன்யார்க்க பிரகாசம் தோற்ற இத்தை மங்களசூத்திரமாக நிரூபித்து அருளி செய்கிறார். இந்த சூத்திரத்திலே 8 இலையாய் 3 சுடராய் இருப்பது மங்களசூத்திரம். அப்படின்னு ஒரு பெண்ணின் கழுத்தில் உள்ள திருமாங்கல்யம் என்பது இவள் ஒருவனின் மனைவி என்று மற்றவர்களுக்கு அதை உணர்த்தி காட்டுகிறது. இதுபோன்று திருமந்திரமானது சேதனர்கள் சர்வேஸ்வரனுக்கு உரியவர்கள் என்பதை உணர்த்தி காட்டுகிறது. இந்த விஷயத்தை திருமந்திரத்தை திருமாங்கல்யத்தோடு கூட அருளி செய்கிறார். 8 இலையாய் 3 சுடராய் இருப்பது மங்களசூத்திரம் போலே திருமந்திரம் அப்படின்னு. அதாவது 8 இலையாய் 16 இலையாய் 2 சடராய் இருக்கும் லௌகிகமான மங்களசூத்திரம். இந்த பாரியையெல்லாம் மங்களசூத்திரம் போட்டிருக்காளே, அது அந்த மங்களசூத்திரமானது, அந்த நூலானது 16 இலை, அது 16 நூலா இருக்கணும். அந்த நூலை புரிகிறது அது 16 இலையா இருக்கும். அது 2 சடராய் இருக்கு. 2 சடராய் இருக்கு. இப்போ மார்ச் 17ஆம் தேதி நோன்பு வருது. அப்போ எல்லாரும் நோன்புக்கு மஞ்சக்கயிறு கட்டிப்பா. அப்போ ஒரு பெருசு ஒன்று கட்டிப்பா, சின்னது ஒன்று கட்டிப்பா. அது ஒன்று 16 இலை, இன்னொன்று 2 சடராய் இருக்கும். 16 இலையாய் இன்னொரு சடர் போட்டுதான் அது 2 சடராய், சரடுன்னு பேர் அதுக்கு. அது 2 சரடாய் இருக்கும் இந்த லௌகீகமான மங்களசூத்திரம். ஆனா எம்பெருமானுக்கு அந்த திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய மங்களசூத்திரம், இந்த மங்களசூத்திரம் போல் அன்னைக்கே அது 8 இலையாய் 3 சடராய் இருப்பது ஒரு மங்களசூத்திரம் போலே, இது சாமானியது 8 இலையாய் 3 சடராய் அல்லது 2 சடராய் இருப்பது மங்களசூத்திரம் போலே, இந்த மங்களசூத்திரம் 8 திருவக்ஷரமாய் 3 பதமாய் இருக்கும். இந்த எம்பெருமானுக்கு நாம் அடியோகம் என்ற மங்களசூத்திரம் இருக்கு, அது 8 திருவக்ஷரம். 8 திருவக்ஷரம் தானே, திருமந்திரார்த்தம் 8 தானே, ஓம் நமோ நாராயணா. இது 8 திருவக்ஷரமாய் இருக்கும், 3 பதமாய் இருக்கும். ஓம் நமோ நாராயணாய் 3 பதம். அது 16 இலையாய் 2 சடராய் இருக்கும். இது 8 திருவக்ஷரமாய் 3 பதமாய் இருக்கும் இந்த திருமந்திரம் என்று காமிக்கிறார். திருமாங்கல்யம் என்பது 16 இலைகள் கொண்டு 2 சடர்களாக காணப்படும். இந்த திருமாங்கல்யம் இதனை போன்று அல்லாமல் திருமந்திரம் என்ற பெருமையான மாங்கல்யம் 8 எழுத்துக்களுடன் 3 பதங்களுடன் காணப்படும். ஆக திருமந்திரம் என்பது 8 இலைகளுடன் 3 சரடுகளாக உள்ள திருமாங்கல்யம். அப்ப இந்த திருமந்திரம் அஷ்டாட்சரம் 8 இலைகளுடன் 3 சரடு. 8 இலை என்னென்ன? ஓம் நமோ நாராயணாய 8 திருவஷ்டாட்சரம், 3 இலை ஓம் நமோ நாராயண, 3 பதம், அது 3 இலை, 3 இலை 3 சரடுகளாக அதுக்கு உள்ள கம்பாரிசன். 3 சரடுகளாக உள்ள திருமாங்கல்யம் போன்றதாகும் என்பதாக காட்டி, சரி இந்த திருமாங்கல்யத்தினால் நமக்கு என்ன ஏற்படுகிறது அப்படின்னா, இத்தால் ஈஸ்வரன் ஆத்மாக்களுக்கு பதிகாய் நின்று தட்சிக்கும். இப்ப மங்களசூத்திரம் கட்டின அந்த பதிக்கு பர்த்தா அவளை காப்பாற்றுவா போலே, நாம் இந்த மங்களசூத்திரத்துல திருவஷ்டாட்சரம் என்ற மங்களசூத்திரத்தாலே எம்பெருமானுடன் பிணையப்பட்டு உள்ளோம். ஆகவே நாம் எல்லாரும் அவனுக்கு பதியாகிவிட்டோம், அவன் பர்த்தா ஆகிவிட்டான். அதனால் நாம் அவனை திருமணம் செய்து கொண்டு விட்டோம் என்று நினைத்துக் கொண்டால், இத்தால் ஈஸ்வரன் இந்த ஆத்மாக்களுக்கு அவன் பதியாய் நின்று ரட்சிப்பான். அவன் பதி, நாம் பத்னி என்கிறது.
இப்படி நிரூபித்து சொன்ன இத்தால் எவர்தான் சொல்கிறது? இப்படி நிரூபிக்கிறன்னா என்ன அருளி செய்கிறார் இத்தால் என்று கிடையாது. இப்படி நீ இந்த திருமங்கலயத்துக்கும் அந்த திருமங்கலயத்துக்கும் கம்பாரிசன் சொல்லி இத்தால் நீ என்னத்தை நிரூபிக்க போற அப்படின்னா, இத்தால் ஈஸ்வரன் ஆத்மாக்களுக்கு பதியாய் நின்று ரட்சிக்கும் என்கின்றது. இப்படி நிரூபித்து சொன்ன இத்தால் எந்த அர்த்தத்தை சொல்ல போகிறோம் அப்படின்னா, திருமந்திரத்தை திருமாங்கல்யமாக ஏன் கூற வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது வச்சுக்கோங்க. அதுக்கு விடை அருளி செய்கிறார். திருமாங்கல்யத்துக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு கம்பேரிசன் சொல்ல முடியுமா? அது எதுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்லணும்? இது லௌகிகம், அது பரம பிராபியமான விஷயம் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா அதற்கு விடை அருளி செய்கிறார் அடுத்த சூத்திரத்தில். இந்த சூத்திரத்திலே அதாவது இத்தை மங்கள சூத்திரமாக சொன்ன இத்தால் ஈஸ்வரன் இத்தோடு அன்வயமுடைய ஆத்மாக்களுக்கு பதியாய் நின்று கொண்டு ரட்சிக்கும் என்று சொல்லுகிறது. இது எதுக்காக சொல்லலன்னா, இந்த மங்கள சூத்திரம் கட்டின ஒத்தன் அந்த மங்கள சூத்திரவதியை எவ்வாறு காப்பாற்றுகிறானோ அது எவ்வளவு கடமையோ அதுபோல நீங்க திருவட்டாட்சரம் சொல்லி அவனை பதியாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் எல்லாம் வாரியாளாக அவனுக்கு ஆகிவிட்டால் ஸ்ரீபிராயம் இதம் ஜெகத் தானே, அவன் ஒத்தன் தானே புமான். அவனை நீங்கள் திருக்கல்யாணம் செய்து கொண்டு விட்டால் இந்த மந்திரத்தின் மூலம் ஈஸ்வரன் இத்தோடு அண்ணனுடைய ஆத்மாக்களுக்கு அவன் பதியாய் நின்று கொண்டு ரட்சிப்பா என்று சொல்லுகிறது. இப்படி திருமந்திரத்தை திருமாங்கல்யமாக கூறுவதன் மூலம் சர்வேஸ்வரன் ஆத்மாக்களின் கணவனாக நின்று பதியாக இருந்து அவர்களை எப்போதும் காத்து நிற்கிறான், அவனை காப்பாற்றுகிறான் என்று சொல்ல உணர்த்தவே இந்த உதாரணத்தை எடுத்து கூறினார் என்பதாக காட்டுகிறார். ஆக இப்படி இத்தால் என்ன தெரிய வருது அப்படின்னா, கடைசி சூத்திரம் இந்த 114வது சூத்திரம் இத்தால் ஈஸ்வரன் ஆத்மாக்களுக்கு பதியாய் நின்று ரட்சிக்கும் என்கிறது என்பதை காட்டினார். இதற்கு மேலே இனி இம்மந்திரத்தால் பிரதிபாதித்த அர்த்தத்தை சங்கிரகித்து சொல்லி இத்தை நிகமித்தருளுகிறார். ஆக திருமந்திரத்தால் என்று தொடங்கி என்பதாக அடுத்த சூத்திரம் கடைசி சூத்திரம் 115வது சூத்திரம். இந்த சூத்திரத்தோட இந்த சுவாமி பிள்ளைலோகாச்சாரர்கள் செய்த திருமந்த மூக்ஷுப்படியில் உள்ள திருமந்தார்த்த பிரகரணம் இந்த சூத்திரத்தோட முடிவடைகிறது. இது கடைசி சூத்திரம் இந்த பிரகரணத்திலே. அதுக்கு என்ன சொல்றார்? இந்த மந்திரத்தால் எந்த மந்திரத்தால்? இந்த அட்டாட்சர மந்திரத்தால், திருமந்திரத்தால், ஓ நமோ நாராயணா இந்த மந்திரத்தால் பிரதிபாதித்த சொல்லப்பட்ட அர்த்தத்தை விஷயத்தை சங்கிரகித்து சொல்லி அது ரொம்ப சுருக்கி சொல்லி இதை நிகமித்து அருளுகிறார். ஆக திருமந்திரத்தால் என்று தொடங்கி ஆக, therefore, so far what I said is summarizing what he said so far. ஆக அப்படின்னு திருமந்திரத்தால் எம்பெருமானுக்கே உரியேரான நான் எனக்கு உரிய நன்னிக்கே ஒழிய வேணும், சர்வசேஷியான நாராயணனுக்கே எல்லா அடிவைகளும் நான் செய்ய வேணும், செய்ய பெறுவேனாக என்னதாயிற்று என்பதாக 115வது சூத்திரம். ஆக திருமந்திரத்தால் எம்பெருமானுக்கே உரியேனான நான் எனக்கு உரிய நன்னிக்கே ஒழிய வேணும், சர்வசேஷியான நாராயணனுக்கே எல்லா அடிமைகளும் செய்ய பெறுவேன் ஆக வேணும் என்னதாயிட்டு அப்படின்னு சொல்லி இந்த சூத்திரத்தை சுவாமி புலோகாச்சாரியார் தலை கட்டுகிறார். மாமுனிகளும் இதற்கு விளக்கம் கொடுத்து தலை கட்டுகிறார். திருமந்திரத்தின் பொருளை சுருக்கமாக அருளி செய்து இந்த சூத்திரத்திலே இந்த திருமந்திர பிரகடனத்தை மூச்சுப்பொழியிலே நிறைவு செய்கிறார். ஆக என்பது கீழ் பறக்க அருளி செய்த எல்லாவற்றையும் தொகுத்து அருளி செய்கிறார் என்னும் இடம் தோற்ற.
ஆகங்கிறார் இல்லையா, தேர்ஃபோர் என்ன, கீழே திருமந்திரார்த்தத்தை ஓம்னா என்ன, ஓம் எத்தனை எழுத்து, அது என்னென்ன இருக்கு, அகாரம் அகார உகாரம், அது மாறாடி சொன்னால் எப்படி, ஆ ஊ மா சொன்னா என்ன அர்த்தம், மா ஊ ஆ சொன்னா என்ன அர்த்தம், ஆக்கு மாக்கும் நடுவுல ஊ ஏன் இருக்கு, அது ககாட்சி நாயம் மாதிரி நடுவுல இருக்கு, இது இங்கேயும் அன்வயமாகும் அங்கேயும் அன்வயமாகும், ஆ ஊ மா ஊ ஆ அப்படின்னு ஓமர்த்தத்தையும், நமஹா என்ன நமசப்தார்த்தையும், நாராயணாய என்று நாரபதத்தையும், ஆய என்பதனால ஆய சப்தத்தையும், அதுக்கு சமாசத்தின் மூலம் பகுதி சமாசத்தில் விஷயத்தையும், தத்புருஷ சமாசத்தின் விஷயத்தையும், இப்படி ஓம் நமோ நாராயணா என்ற இந்த அர்த்தத்தை கீழே 114 சூத்திரங்களால பறக்க விசதமாக எலாபரேட்டா சொன்ன அர்த்தத்தை இந்த சூத்திரத்திலே சுருக்கி அருளி செய்கிறார். ஆக என்னது, கீழ் பறக்க அருளி செய்த எல்லாவற்றையும் தொகுத்து கன்சைன்மெண்ட் ரைட்டிங் மாதிரி அருளி செய்கிறார். அந்த என்னும் இடந்தோற்ற என்ன அருளி செய்கிறார்னா, எம்பெருமானுக்கே உரியேன், நான் யாருக்கு உரியவன், நான் அந்த எம்பெருமானுக்கு உரியவன். இதில் எம்பெருமானுக்கு என்று நான் யாருக்கு உரியவன், எம்பெருமானுக்கு, நாலாவது வேற்றுமை சதுர்த்தி என்று சதுர்த்தி அந்தமான பிரதமாட்சரத்தின் அர்த்தத்தையும் அவதாரணத்தாலே மத்தியமாட்சரத்தின் அர்த்தத்தையும் சொல்லுகையாலே பிரதம பதார்த்தத்தை சங்கிரகித்தபடி எனக்கு உரிய அன்னைக்கே ஒழிய வேணும், நான் என்னை சார்ந்தவன் தொம்மே ஹம்மே. இதில் எனக்குரியன் என்று சஷ்டந்தமான மகாரத்தையும், அன்னிக்கே ஒழிய என்கையாலே நகாரார்த்தத்தையும் நஞ்சு வேணும் என்கையாலே இவர்த்தம் சேதனனுக்கு பிரார்த்தனையும் என்ன வேணும், எனக்கு உரிய நன்னுக்கே உனக்கே ஆக வேணும் அப்படிங்கிறதுனால வேணும் என்கையாலே இவ்வர்த்தம் சேதனனுக்கு பிரார்த்தனையும் என்னும் அர்த்தையும் பிரதிபாதிக்கையாலே மத்திய பதார்த்தத்தை சங்கரகித்தபடி, அதனால மத்தியம பதத்தை சங்கரிக்கிறார். சுருக்கமாக சொல்லி, சர்வசேஷியான நாராயணனுக்கே எல்லா அடிமைகளும் செய்யப்படுவேன் ஆக வேணும் என்று, இதில் சர்வசேஷியான நாராயணுக்கு என்று கைங்கரிய பிரதிசம்பந்திகையும் கைங்கரிய பிரார்த்தனா பிரகாசிகையான சதுர்த்தியையும் எல்லா அடிமைகளும் செய்யப்பெற வேணும் என்று கைங்கரிய திருதிய பதார்த்தத்தையும் சங்கிரகித்தபடி சொல்கிறார் என்று சொல்லிட்டாயிற்று என்கை. சரி, இதைத்தானே இவ்வளவு 114 சூத்திரத்தில் முதலே இதைத்தானே சொல்லியிருக்கேன். விஸ்தரேன அருளி செய்தது மீளவும் திரும்பவும் மறுபடியும் இப்படி சங்கரகித்து அருளி செய்தது எதற்கு அப்படின்னு கேட்டா, என் திருமந்திரார்த்தத்தை எல்லாம் அறிந்து அனுசந்திக்கைக்காக, இதனுடைய திருமந்திரார்த்தனுடைய வைபவத்தை எல்லாரும் தெரிஞ்சு அதை அனுசந்தானம் பண்ண வேணும் என்ற ஒரு பரந்த நோக்கத்தினாலே விஸ்தரணேன அருளி செய்ததை மீளவும் இப்படி சங்கரித்து அருளி செய்தது திருமந்திரார்த்தத்தை எல்லாரும் அறிந்து அனுசந்திக்கைக்காக. ஆகையாலே எல்லோருக்கும் இவ்வர்த்தம் எப்போதும் அனுசந்தேயம். இந்த திருமந்திரார்த்தம் எல்லாருக்கும், இந்த அர்த்தம் எல்லாருக்கும் எப்போதும் ஆல்வேஸ் அனுசந்தேயம். இது நமக்கு அனுசந்திக்க கடவுது, இதை நாம் உச்சரிக்க கடவுது, இதை நாம் ஆவர்த்தி செய்ய கடவுது, இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்க கடவுது, மனசாலே இதை தியானிக்க கடவுது என்பதாக பொருள். ஆகன்னு ஆரம்பிக்கிறார்ல சூத்திரத்துல,
ஆக என்று கூறுவதன் மூலம் இதுவரை அருளி செய்தவற்றை தொகுத்து கூறுவதாக நமக்கு உணர்த்துகிறார். எம்பெருமானுக்கே உரியேன் என்று சொன்னதனால் நான்காம் வேற்றுமையுடன் கூடிய முதல் அக்ஷரமாகிய அகாரத்தின் பொருள் ஆவுமா தானே ஓம்ங்கிறது, அது முதல் அக்ஷரமாகிய அகாரத்தின் பொருள். நடு எழுத்தான உகாரம் ஆ ஊமா, அந்த உகாரத்தின் பொருள் நான் எனக்கு உரியேன் அல்லேன், உனக்கு உரியேனான நான் என்பதன் மூலம் என்பதன் மூலம் நடு எழுத்தார் அர்த்தம் தெரிவிக்கிறது. மூன்றாவது எழுத்து ஆவுமா மகாரம், அந்த மகாரத்தின் பொருள் முதலட்சமாக அகாரத்தின் பொருள், நடுவெழுத்தான உகாரத்தின் பொருள், உரியேயான நான் என்பதன் மூலம் மூன்றாம் எழுத்தான மகாரத்தின் பொருள் ஆகியவற்றை கூறுகிறது. ஆகியவற்றை கூறுவதால் பிரணவத்தின் பொருளை அருளி செய்தார். ஓம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தத்தை அருளி செய்தார். என்ன அர்த்தம்? நான் எனக்கே உரிய, நான் எனக்கு உரியேன் அல்லேன், எனக்கு உரியேன் அன்னைக்கே உனக்கே ஆக ஒழிய வேணும். எனக்கு உரிய அரியன் என்னும் ஆறாம் வேற்றுமையுடன் கூடிய மகாரத்தின் மூலம் சேதனனுக்கு இது வேண்டத்தக்கது என்பதை அருளி செய்தார். இப்படியாக நடுப்பதமான ஓம் நமோ நாராயணான்னு எடுத்துட்டார். அதுல நடுப்பதம் நமோ, அந்த நமோ என்றதை அருளி செய்கிறார். சர்வசேஷியான நாராயணுக்கே என்பதன் மூலம் நமது கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதையும் கைங்கரிய பிரார்த்தனையை வெளிப்படுத்துவதுமான நான்காம் வேற்றுமையையும் எல்லா அடிமைகளும் செய்ய பெறுவேனாக வேணும் என்பதன் மூலம் கைங்கரியத்தை பிரார்த்திக்கும் முறையையும் அருளி செய்தார். இதன் மூலம் நாராயண என்ற மூன்றாவது பதத்தின் பொருளை ஓம் நமோ நாராயணம் அருளி செய்கிறார். அது என்னதுன்னா, இந்த ஆவு என்பதன் மூலமாகவும் ஓம் நமோ நாராயணா என்ற ஒவ்வொரு பதத்தினுடைய அர்த்தத்தை இதுவரையும் விளக்கிறதன் மூலமாகவும் இந்த நாராயண பதத்தின் பொருளை அருளி செய்தாயிற்று. இவ்விதம் விரிவாக அருளி செய்ததை இப்படி சுருக்கமாக அருளி செய்ததன் நோக்கம், இந்த இதைத்தான் இத்தனை 114 சூத்திரத்திலும் சொல்லியிருக்கார். ஆனா இந்த 115வது சூத்திரத்திலே அது என்ன சொல்றாருன்னா, ஆக திருமந்திரத்தால் எம்பெருமானுக்கே உரியே நான் எனக்கு உரியே நன்னிக்கே ஒழிய வேண்டும், நான் என்னை சார்ந்தவன் அல்ல உன்னை சார்ந்தவன், சர்வசேஷியான நாராயணனுக்கே எல்லா அடிமைகளும் செய்யப்பட வேணும் என்றதாயிற்று என்பதை சுருக்கமாக அருளி செய்ததன் நோக்கம் திருமந்திரத்தின் பொருளை அனைவரும் அறிந்து கொண்டு எப்போதும் கூற வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு இந்த 115வது சூத்திரத்திலே இவர் சுருக்கமாக அருளி செய்தார் என்பதாக காட்டுகிறார். ஆக இன்றைய தினமான 21வது காலக்ஷேபத்திலே 110வது சூத்திரம், பழுதே பலபல போயின என்று இழந்த நாளுக்கு கூப்பிடுகிறவனுக்கு உறங்க விறகில்லை. 116வது சூத்திரத்திலே, அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் என்ன நின்னார்களிலே. 112வது சூத்திரத்திலே, இவ் அடிமைதான் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்கிறபடியே சர்வதேச சர்வகால சர்வா அவஸ்தைகளிலும் அனுவர்த்திக்கும் என்பதாக காட்டி அடுத்த சூத்திரத்திலே 113வது சூத்திரத்திலே, எட்டிலையாய் 3 சரடாய் இருப்பதொரு மங்கள சூத்திரம் போலே திருமந்திரம் என்பதாக காட்டி அதற்கு அடுத்த சூத்திரமான 114வது சூத்திரத்திலே,
இத்தால் ஈஸ்வரன் ஆத்மாக்களுக்கு பதியாய் நின்று ரட்சிக்கும் என்கிறது என்பதை காட்டி அடுத்த சூத்திரத்திலே 115வது சூத்திரத்திலே இந்த திருமந்திரார்த்த பிரகடனத்தை புலலோகாச்சாரியார் தலை கட்டுகிறார். ஆக திருமந்திரத்தால் எம்பெருமானுக்கே உரியனான், எனக்கு உரிய நல்ல எனக்கு உரிய நன்னிக்கே ஒழிய வேணும், சர்வசேஷியான நாராயணனுக்கு எல்லா அடிமைகளும் செய்யப்பெற வேணும் என்றதாயிற்று என்பதாக இந்த 6 சூத்திரத்தாலும் 110, 11, 12, 13, 14, 15 காட்டி ஆக என்று கூறி இந்த திருமந்திரார்த்தத்தை தலை கட்டுகிறார். இந்த 6 சூத்திரனுடைய பந்தியை வாசித்து இன்று காலட்சேபத்தை இத்துடன் நாம் நிறைவேற்றுவோம். பழுதே பலபகலும் போயின என்று இழந்த நாளுக்கு கூப்பிடுகிறவனுக்கு உறங்க வரவில்லை. அதாவது எங்கன் அடலோத வண்ணரடி அரவணமே கண்டு தொழுதேன், பலபகலும் வலுதே போகின என்று அஞ்சி அழுதேன் என்ற விஷயத்தை கண்டு அனுபவித்தவாறே இப்படி அனுபவிக்கு உடலான அநேக காலம் எல்லாம் விரத்தமே போய்விட்டதே என்ன இழந்த நாளைக்கு நினைத்து கிளேசித்து கூப்பிடுகிறவனுக்கு மேலுள்ள நாளில் உறக்கம் வரவழியில்லை என்கை. இன்னமும் இவ்விஷயத்தில் அறிவு பிறந்தாருக்கு மறக்கப் போகாது எண்ணுமத்தை இசைவிக்கிறார். அன்று நான் என்று தொடங்கி அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன் என்னான் இன்னார்களிலே. அதாவது அவன் என்னை பெருகைக்காக திருப்பதிகளிலே நிற்பது, இருப்பது, கிடப்பதாக நிற்க அக்காலத்தில் நான் ஞானலாப ரூபமான ஜென்மத்தை உடையவனாக பெற்றிலேன். அந்த ஜென்மம் உண்டான பின்பு அவனை ஒரு காலும் மறந்திலேன் என்று சொல்லான் என்னார்களே என்கை. ஆக பிராபிய வைலட்சண்ய ஞானம் பிறந்தார்படி இதுவாகையாலே இந்த கைங்கரிய பிரார்த்தனை இடைவிடாமல் நடக்கும் என்று கருத்து. இனி இந்த கைங்கரியத்துக்கு தேசகாலாதி நியமம் இல்லாமையாலே அருளை செய்கிறார். இவ்வடிமைதான் என்று தொடங்கி இவ்வடிமைதான் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்கிறபடியே சர்வதேச சர்வகால சர்வா அவஸ்தைகளிலும் அனுவர்த்திக்காம். அதாவது இவ்வாத்மாவினுடைய சுரூப அனுரூப புருஷார்த்தமான இந்த கைங்கரியந்தான் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்று ஒளிவில்லாத காலமெல்லாம் சர்வதேசத்திலும் உடனாய் சர்வா அவஸ்தையிலும் பிரியாது நின்று என்கிறபடியே சர்வதேசத்திலும் சர்வ காலத்திலும் சர்வா அவஸ்தையிலும் நடந்து செல்லும் என்கை. பாரியைக்கு மங்களசூத்திராதாரணம் பர்த்தாவிற்கு அனன்யார்கை என்று காட்டுவா போலே திருமந்திராதாரணம் சேதனருக்கு பகவத் அனன்யார்கத்வ பிரகாசம் என்னும் இடந்தோற்ற இதை ஒரு மங்கள சூத்திரமாக நிரூபித்து அருளை செய்கிறார். எட்டிலையாய் என்று தொடங்கி எட்டிலையாய் 3 சடராய் இருப்பதொரு மங்கள சூத்திரம் போலே திருமந்திரம். அதாவது 16 இலையாய் 2 சரடாய் இருக்கும் லௌகிகமான மங்கள சூத்திரம் போலன்னிக்கே எட்டிலையாய் 3 சரடாய் இருப்பதொரு மங்கள சூத்திரம் போலே
8 திருவக்ஷரமாய் 3 பதமாய் இருக்கிறது இத்திருமந்திரம் என்கை. இப்படி நிரூபித்து சொன்ன இத்தால் எவ்வர்த்தம் சொல்கிறது என்ன அருளி செய்கிறார் இத்தால் என்று தொடங்கி, இத்தால் ஈஸ்வரன் ஆத்மாக்களுக்கு பதியாய் நின்று ரட்சிக்கும் என்கிறது. அதாவது இத்தை மங்களசூத்திரமாக சொன்ன இத்தால் ஈஸ்வரன் இத்தோடு அன்வயமுடைய ஆத்மாக்களுக்கு பதியாய் நின்று கொண்டு ரட்சிக்கும் என்று சொல்கிறது என்கை. இனியும் மந்திரத்தால் பிரதிபாதித்த அர்த்தத்தை சங்கிரகித்து சொல்லி இத்தை நிகமித்து அருளுகிறார். ஆக திருமந்திரத்தால் என்று தொடங்கி, ஆக திருமந்திரத்தால் எம்பெருமானுக்கே உரிய நான் எனக்கு உரிய நன்னிக்கே ஒளிய வேணும், சர்வசேஷியான நாராயணனுக்கே எல்லா அடிமைகளும் செய்ய பெறுவேனாக வேணும் என்னதாயிற்று. ஆக என்னது கீழ் பறக்க அருளி செய்த எல்லாவற்றையும் தொகுத்து அருளி செய்கிறார் என்னும் இடம் தோத்த எம்பெருமானுக்கே உரிய நான். இதில் எம்பெருமானுக்கு என்று சதுர்த்தியந்தமான பிரதமா அக்ஷரத்தின் அர்த்தத்தையும் அவதாரணத்தாலே மத்தியமாட்சரத்தின் அர்த்தத்தையும் உரியே நான் என்று திதியாட்சரத்தில் அர்த்தத்தையும் சொல்கையாலே பிரதம பதார்த்தத்தை சங்கரகித்தபடி எனக்கு உரிய நன்னிக்கே ஒளிய வேணும். இதில் எனக்குரியன் என்று சஷ்டந்தமான மகாரத்தையும் அன்னிக்கே ஒளிய எங்கையாலே நகாரார்த்தத்தையும் வேணும் எங்கையாலே இவ்வர்த்தம் சேதனனுக்கு பிரதானீயம் என்னமத்தையும் பிரதிபாதிக்கையாலே மத்திய பதார்த்தத்தை சங்கரகித்தபடி சர்வசேஷியான நாராயணனுக்கு எல்லா அடிமைகளும் செய்யப்பெறவேனாக வேணும். இதில் சர்வசேஷியான நாராயணனுக்கு என்று கைங்கரிய பிரதிசம்பந்ததியும் கைங்கரிய பிரார்த்தனா பிரகாசிகான சதுர்த்திகையும் எல்லா அடிமைகளும் செய்ய பெறுவேனாக வேணும் என்று கைங்கரிய பிரார்த்தனா பிரகாரத்தையும் சொல்கையாலே திருதிய பதார்த்தத்தை சங்கரகித்தபடி என்னதாயிற்று என்றது என்று சொல்லிற்றாயிற்று என்கை. விஸ்தரேன அருளை செய்ததை மீளவும் இப்படி சங்கரகித்து அருளி செய்தது இத்திருமந்திரார்த்தத்தை எல்லாரும் அறிந்து அனுசந்திக்கைக்காக. ஆகையாலே எல்லாருக்கும் இவ்வர்த்தம் எப்போதும் அனுசந்தேயம். திருவந்திர பிரகரணம் முத்தித்து திருமந்திர பிரகரண வியாக்கியானமும் முத்தித்து திருவரங்க செல்வனார் திருவடிகளே தஞ்சம். தஞ்சவடந்தனம் ராமாஞ்சனை தஞ்சம். நம் சுவாமி புள்ளலோகாச்சாரியார் திருவடிகளே தஞ்சம். சுவாமி வனமாள மாமணிகள் திருவடிகளே தஞ்சம். சுவாமி வானாஜல மகாயோகி திருவடிகளே தஞ்சம். வானாஜல யோகி வர்த்தமான சுவாமி திருவடிகளே தஞ்சம். கோதிலுலகாசிரியன் கூறுகுலோத்தமர்தாதர் தீதில் திருமலையாழ்வார் செழுங்குறவை மணவாளர் ஓது புகழ் திருநாவீருடைய விரான் தாதருடன் போத மணவாள மாமுனி பொன்னடிகள் ஓத்துவனே. வாழி உலகாசிரியன் வாழியவன் மண்ணுகளம் வாழி முடும்ப என்னும் மாநகரம்
ஆளி மனம் சூழ்ந்த பேரின்ப மல்குமிகு நல்லா இனம் சூழ்ந்திருக்கும் இருப்பு போதும் உடும்பை உலகாசிரியன் அருளேது மறவாத எம்பெருமான் நீதி வலுவா சிறு நல்லோர் மாமலையோர் பாதம் தொழுவாருக்கு வாராது துய நமஸ்தே சரணாதாய பந்தி நகர ஜன்மனே பிரசாத் பரமப்ராப்ய வெங்கரிசாலினே லோகாச்சாரிய பதாம் போஜ ராஜகம்சாயுதாந்தரம் ஞான வைராக்கிய ஜனதிம் வந்தே சௌமியவரம் குரும் ஸ்ரீஜிக்வா வததீச தாசமபலம் அசேஷசாஸ்திரவிதம் சுந்தரவர குரு கருணகந்த கலித ஞான மந்திரம் கணையே ஸ்ரீமச்சடாரிகளிஜே இதுராஜ சம்யஜா மாத்திருவானகிரி யோகி பதாஞ்ச பக்தம் சத்யந்தே சுகபோதன சம்பிரவீணம் ராமாஞ்சம் விதிவரம் குருமாஸ்ரயாமக ஸ்ரீமச்சடாரி எதிராஜ கிருபாவலம்பம் சம்யோபயந்திர ககனாத்ரிமுனீந்திர பக்தம் வேதாந்த யக்மசதீகரண பிரவீணம் ராமாஞ்சம் முனிவரம் குருமாஸ்ரயாமக. இந்த வருஷம் விஜயதசமி என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த காலட்சேபமானது 27 பிப்ரவரி 2026 இது திருமந்தார்த்த பிரகரணத்தோடு முடிவடைகிறது. இதற்கு மேலே துவய பிரகரணம் சர்மஸ்லோக புராணம் அதை யதாவகாசம் பின்னாடி சொல்வதற்கு எம்பெருமான் கிருபை வேணுமா பிரார்த்தித்து அழ்வார் ஆச்சாரியர் ஜியதருளே சரணம் என்பதை கூறி பொறுமையாக கேட்டவங்க அனைவர்களுக்கும் அடியனுடைய கரந்தாழ்த்தி சிறந்தோங்கி அடியனுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து அடியேன் தண்டம் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நமஸ்தே தன்யோஸ்மி கிருதகிருத்தோஸ்மி.